ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 243 பார்க்க போறோம். எடுத்ததும் கரடி தலையன் ஏகப்பட்ட ஷிப்ரைட்ஸ் அடிச்சு காலி பண்றத காட்டுவாங்க. ஒரு ஷிப்ரைட் இன்னொருத்தங்கிட்ட அவங்கள எங்க போயிட்டாங்கன்னு கேட்பான். வந்தது ஒரு அனிமலும் 2 ஆளுக்களும் பேசிட்டு இருக்கப்ப மத்தவங்க இந்த பெட்ரூம் சைட் போய் கார்ட் பண்ணலாமான்னு பானுங்க. ஒருத்தன் ஆனா அங்க ஃபோர்மேன் எல்லாரும் இருக்காங்களான்பான். இந்த பாயிண்ட்ல தான் ஆட்கள் நிறைய பேர் இல்லையே, அவங்களுக்கான பேக்கப்பா இருக்கலான்பா ஒருத்தன். திடீர்னு பின்னால யாரோ தாக்கப்பட்ட போல இருக்கும். படியில கன் மட்டும் வந்து விழுந்திருக்கும். இந்த ஷிப்ரைட்ஸ் பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு மேல என்னாச்சுன்னு போய் செக் பண்ணும்போது மொத்த பேத்தையும் கொன்னு போட்டு வச்சிருப்பான். இதை பார்த்து பயந்து அலறி கத்தவும் ஸ்டோன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவனை பார்த்ததும் மத்தவங்க எல்லாம் காக்குக்கும் லூச்சிக்கும் என்ன இருக்குன்னு வந்து பாருங்கன்பா. பார்த்தா 2 பேரும் ரத்த வெள்ளத்துல கிடப்பானுங்க. இதை பார்த்தா டைல் ஸ்டோன் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்பா. அடுத்த இவனுங்கள ஒரு விஷயமே கிடையாதுன்னு டிரான்ஸ்பாண்டர்ஸ் இல்ல சொல்லும் போது டைல் ஸ்டோன் கடுப்பாய் அட்டாக் பண்ண வருவான். CP9 சேர்ந்தவன் நீ ரொம்ப கத்துறேன்ட்டு எந்திரிச்சிருப்பான். டைல் ஸ்டோன் அதை வாங்க தயாராருன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். CP9 சேர்ந்தவன் அயன் பாடி பண்ணுவான். ஜெயண்ட் ஹேமர்ல அட்டாக் வச்சோம் அதை பிஸ்டாலே மொத்தமா நொறுக்கி விட்டுருப்பான். இதை பார்த்து மத்தவங்க பேனிக் ஆயிருப்பாங்க. டைல் ஸ்டோன் அடையன்ட்டு திரும்பும் போது அவன் சிம்பிளா ஒரு கையால அவனை பிடிச்சிருப்பான். டைல் ஸ்டோன் மனசுக்குள்ள இவன் என்ன அசைர் இல்லாம பண்றான், இவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கான யோசிக்கும் போது அவன் வாயிலேயே குத்து விட்டுருப்பான். இந்த இடத்துல CP9 takes off their masks, their shocking true facesங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. டைல் ஸ்டோனை CP9 சேர்ந்தவன் ஒரே அடியில காலி பண்ணிருப்பான் இல்லையா. இதை விட்னஸ் பண்ண 2 ஷிப்ரைட்ஸ் இவன் ஃபோர்மேன்ல 3 பேத்த காலி பண்ணிட்டான்ட்டு பயந்து ஓடி இருப்பானுங்க. டவுன் ஸ்டேர்ஸ்ல ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்கும் போது CP9 சேர்ந்தவன் ஷேவன் பா பார்த்தா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். டக்குன்னு போய் எல்லாத்தையும் போட்டு பொழந்திருப்பான். இதுக்கப்புறம் ஜோரோ நாமி அண்ட் சாப்பர் 3 பேத்தையும் தாக்குவாங்களே ஷிப்ரைட்ஸ். ஜோரோவை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு முடிஞ்சாவது தப்பிச்சு ஓடுவாங்க. நாமி லூஃபிங்கின்பா. ஜோரோ எனக்கு மட்டும் என்ன தெரியும்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல தான் கையும் களவுமா மாட்டிட்டுமே, இதுக்கப்புறம் தடுத்தலாம் பிரயோஜனம் இல்ல, வாங்க சண்டை போட்டு பாத்தரலான்ட்டு ஸ்டாப் ஆயிருப்பான். நாமி அடே என்னடா பண்ண போறேன்பா. ஜோரோ ராபின் கிட்ட நம்ம நடந்த விஷயம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாகணும்பா. திடீர்னு சுற்றுப்பானுங்க. நாமி பயந்துருப்பா. சாப்பரான அங்க இருக்கிறதுல ஷிப்ரைட்ஸ் அவங்க ஒன்னும் நம்ம எனிமி கிடையாதுன்பா. ஜோரோ நான் கத்திகளை திருப்பி வச்சுதான் பயன்படுத்த போறேன்ட்டு குறுக்க வந்தீங்கன்னா எல்லாரும் காலிடான்ட்டு அடிச்சு பறக்க விட்டு ஓடுவான். நாமி என் சாப்பர் இருந்தாலும் இந்த காய் அவங்களுக்கு ஓவர் தான் கத்துவாங்க. ஐஸ்பர்க் சுத்தி வர சலசலப்புகள் இருக்கிறத நோட் பண்ணிட்டு ரொம்ப மூச்சு வாங்குவான். ராபின் கிட்ட அது சர்ப்ரைஸா இருக்கு. நீக்கோ ராபினா இந்த இடத்துல வச்சு பாப்பன்லாம் நான் எதிர்பார்க்கலின்பா. ராபின் நம்ம இதுக்கு முன்னால மீட் பண்ணிருக்கமான்னு கேப்பா. ஐஸ்பர்க் இல்ல, லாஸ்ட் டைம் தான் நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே. நான் உன்னை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன்பா. ஒரு மாதிரி இரும்பிட்டு நான் உன்னை மறந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் உன் வாண்டட் போஸ்டர் கூட என் வீட்லயே ஒட்டி வச்சிருக்கேன்பா. ராபின் ஆட்டோகிராஃப் இது வேணுமான்பா. ஐஸ்பர்க் சைன் பண்ற மாதிரி தான் ரத்தத்துல பண்ணிட்டு கன் எடுத்திருப்பான். ராபின் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மொத்தம் 4 துப்பாக்கி எடுத்து நீட்டுவா. அப்போ என்ன நீ கொல்ல விரும்புறியான்னு கேப்பா. ஐஸ்பர்க் நீ இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னால நீ எதுக்காக போனிகிளிப்ஸை தேடுற? அந்த விஷயங்களை ரிசர்ச் பண்றதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு வேர்ல்ட் கவர்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்களே, உனக்கே அந்த அளவுக்கு விஷயங்கள் தெரியும் தானு கேட்பான். ராபின் அது தப்புனா உனக்கு எப்படி தெரியும்பா. ஐஸ்பர்க் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அந்த உலகத்திலேயே அந்த போனிகிளிஃபை படிச்சு அதை டிசைஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதனாலதான் கவர்மெண்டே உன் தலைக்கு அவ்வளவு பெரிய பவுண்டி வச்சது. அப்ப உனக்கு 8 வயசா இருந்தாலும் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸை உன்னால மட்டும் தான் ரீஸ்டோர் பண்ண முடியுங்க காரணத்தினால தான் இந்த பவுண்டி என்பா. ராபின் உனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியுமான்பா. ஐஸ்பர்க் தெரியும் தான், ஆனா CP9 இருக்குன்னா நம்மள இது இருக்குன்னா நீ ஏற்கனவே ஸ்ட்ராஹட் பைரட்ஸை விட்டுட்டு வேர்ல்ட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு தெரியுது. ஆனா 20 வருஷ காலமா ஒன்னதான் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட உமன் இப்ப எப்படி இருக்கிறதா ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. ஆக்சுவலா அது என் கன்சர்ன் கிடையாது தான். ஆனா போனிகிளிப்ஸை டிசைஃபர் பண்ணி இந்த வெப்பன்ஸ் மட்டும் ரீஸ்டோர் ஆச்சுன்னு வச்சுக்க, அதை பயன்படுத்துற ஓனர் நல்லவனாவே இருக்கட்டும் இல்ல கெட்டவனாவே இருக்கட்டும் இதுக்கான விளைவு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்பன்ஸ் கண்டிப்பா அந்த உலக அமைதியை கெடுக்கிறதா தான் இருக்கும். இந்த உலகம் மோசமான நிலைமைக்கு தான் தள்ளப்படும். இப்படிப்பட்ட கெட்ட விஷயத்த பாஸ்ட்ல இருந்து எடுத்துக்க கூடாதுன்பா. ராபினி சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் என்ன செய்யணும், நான் என்ன ரிசர்ச் பண்ணணும், பண்ணக்கூடாது, என் நாலேஜ் என்னவா இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத நீ முடிவு பண்ண உனக்கு ரைட்ஸ் இல்லைன்பா. ஐஸ்பர்க் அதெல்லாம் ஓகே தான், ஆனா உனக்கு எனக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்குன்பா. ராபின் அப்படியே சீரியஸாவா? ஐஸ்பர்க் என்கிட்ட ப்ளூட்டான்கிற ஏன்ஷியன்ட் வெப்பனுக்கான ப்ளூ பிரிண்ட் இருக்குன்பா. இதை கேட்டா ராபின் ஷாக்காவா? இப்படி ஒன்னு நிஜமாலுமே இருக்கான்னு கேப்பா. ஐஸ்பர்க் ப்ளூட்டான்ங்கிறது இந்த தீவுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பில்ட் பண்ண பேட்டில் ஷிப்போட பேரு. இதை கிரியேட் பண்ண இன்ஜினியர்ஸ் அதுக்கான ப்ளூ பிரிண்ட் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அதோட பவர் கண்டு பயந்தாரு. அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போச்சுன்னா என்ன ஆகுமோன்னு. அதனாலே அதை கவுண்டர் பண்ண ஃபோர்ஸ் வச்சாரு. இப்ப இந்த ஒரு சக்தியை தான் கவர்மெண்ட் அடையலான்னு பாக்குறாங்க, அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா. இதெல்லாம் பத்தி தெரியாம நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா எனக்கு இதை பத்தி உங்க கூட பேச ஷாக்கிங்கா தான் இருக்கு. ராமன்கிற பேர்
பேருள்ளவர் தான் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸை என்ன நம்பி ஒப்படைச்சாரு. அப்புறம் அவர் தான் ஒரு சின்ன பொண்ணு மேல கன்சர்னா இருந்ததும் அந்த பொண்ணு ஒஹாராவோட இன்சிடென்ட்ல 20 வருஷத்துக்கு முன்னால தனியா தப்பிச்ச ஒரு சோல் சர்வைவர். அவர் என்னதான் அந்த பொண்ணு குட்டியா இருந்தாலும் அவர் ரொம்ப ஆபத்தானவ. அவளுக்கு ஒஹாரா டெவில்ஸோட சேம் ஐடியாலஜி இருக்குன்னு சொன்னாரு. அதனால நான் கிரியேட்டரோட வில் எடுத்தேன். அதனால ஒன்ன ஸ்டாப் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப கவர்மெண்ட் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதால குறிப்பா அதை எரிச்சறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் அதை செய்ய விரும்பல. ஏன்னா நீ உயிரோட இருக்கீல. ஏன்னா நீ அந்த வெப்பனை ரீஸ்டோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தின்ட்டு கன்னோட ட்ரிகரை புல் பண்ணலான்னு பாப்பா. ராபின் அவளோட டெவில் ஃப்ரூட் பவரால கம்ப்ளீட்டா அவனை ஸ்டாப் பண்ணிட்டு பின் பண்ணிருப்பா. ராபின் அவன் நெத்திலே கண்ணை வச்சுட்டு சாகருக்கு முன்னால இதெல்லாம் தான் சொல்லலான்னு விரும்புனியா? நான் ரெஸ்பெக்டோடவே இந்த விஷயத்த சொல்றேனே. என்னதான் நீ என்ன கொன்னாலும் இந்த ரீஸ்டோரேஷன் தடுக்கப்படாது. ப்ளூ பிரிண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து திருடப்பட்டாலே இது சேமா தானே போய் முடிய போகுதுன்னு கேப்பா. ஐஸ்பர்க், நான் உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீ தான் வந்து என் பிளான்ல நல்லா மாட்டிக்கிட்டீன்பா. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க, எப்படி தலையை வெளியே கொண்டு வந்து மூச்சு வாங்குவான். இதுக்கப்புறம் மேல இருக்கிறத நோட் பண்ணிட்டு கையை ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்திருப்பான். டக்குனு எப்படி ஃப்ரீயாகி வந்துட்டு ராபினை வேற போய் பார்க்கணும்ட்டு கம் ராக்கெட் பண்ணுவான். இதுக்கப்புறம் பாலியை காட்டுவாங்க. அவன் உடம்பு முழுக்க ஹோல்ஸ் போட்ட போல இருக்கும். பார்க்க போனா நீ எங்க ஸ்கில்ஸ்க்கு மேட்சே இல்ல போலேன்னு CP9 மெம்பர்ஸ். பாலி முறைக்காத பார்த்துட்டு இப்படி எங்களை மறுக்கிறத விட்டு கையில இருக்காத கொண்டா இல்ல நீ இன்னும் அழுக்காவ உன் ரத்தத்தாளன்பான். பாலியை அடைச்சான்ட்டு மனசுக்குள்ள இவனுல டிஃபீட் பண்ண முடியும்ல நினைச்சன்பான். அப்படியே கிரவுண்ட்ல படுத்திருப்பான். அந்த பேப்பர்ஸ் CP9ஓட கைக்கு கிடைச்சிருக்கும். பாலி ஒரு மாதிரி விஸ்பர் பண்ணிட்டே இருப்பான். ஐஸ்பர்க் சார் அப்படி இருந்து சொன்னாரு, நான் தான் கேட்கல. அவர் இதை எடுத்துட்டு ஓடிற சொன்னாருன்ட்டு அதை அவங்க நீக்கி பார்க்கும்போது பாலி சிரிச்சுட்டு அது ஃபேக்குன்பான். CP9 மெம்பர்ஸ், என்ன ஃபேக்கா? என்ன சீரியஸா தான் சொல்றியா? டைம் வேஸ்ட் தான்பாங்க. பாலி, நீங்க யார் என்னன்னுலாம் தெரியாதுரா. ஆனா இது மூலமா ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு இல்லையா? உங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. மன்னிச்சுக்கங்க, எனக்கு நீங்க எதை தேடி வந்தீங்கன்னு கூட தெரியாதுரான்பா. CP9 சேர்ந்தவங்க CP9 ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருந்தாலும்டா தம்பி, நீ இப்ப உண்மை பூரா தெரிஞ்சுக்கிட்ட. அதனாலேயே உன்னை உயிரோட விட முடியாதுன்ட்டு கொல்ல வருவானுங்க. இதே இடத்துல லூஃபி வேகமா வந்து செவுத்தோட மோதி இருப்பான். இதுலயும் பார்த்தா பாதி உடம்போட மாட்டி கிடப்பான். பாலி பார்த்துட்டு ஸ்ட்ரா ஹேட்டான்பான். லூஃபி, நான் ஏன் திரும்ப இப்படி வந்து மாட்டிக்கிறேன்ட்டு இப்பதான் முன்னால வேடா இருக்கவங்கள பார்த்துட்டு ஹேண்ட்பான். அடே நீ தானே அந்த ரோப் காய். அம்மா இங்க என்னாச்சு? நீ ஓகேவா தானே இருக்க? உன் உடம்பு பூரா ரத்தமா இருக்கு. ஃபுல் சர்ப்ரைஸா இருக்கேன்பா. பாலி, நீ எப்படி இங்க வந்து இது 3வது மாடியாச்சேன்பா. CP9 சேர்ந்தவனுங்க என்ன இங்க நடந்திருக்க கிரைம்ஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கலான்னு வந்தேன்னு கேட்பானுங்க. லூஃபி மாஸ்க் போட்டிருக்கவனுங்களை பார்த்துட்டு அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தானாடா? டே கம்முனு ஒழுக்கு மரியாதையா ராபினா விட்டு போயிருங்கடான்பா. கேல்டன் மாஸ்க் போட்டிருக்கவன் டெம்பஸ்ட் கிக் பண்ணுவான். லூஃபி எப்படி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அட்டாக்க பார்த்தவன் ஷாக் ஆயிருப்பான். என்னடா பிளஸ் சிம்பிள்ல விழுந்திருக்குன்னு. என்னடா உன் கிக்கு செவரையே வெட்டுதுன்பா. பாலி, ஸ்ட்ராஹெட் பின்னால பாருன்பா. பார்த்தா அவன் லூஃபி அசையருக்கலாம பண்ணி வச்சிருப்பான். லூஃபி, டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்பா. CP9 சேர்ந்த அந்த மெம்பர், இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இதுல உன் கூட மோதறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் பாலியையும் அசையருக்கலாம வெயின்ட்டு இதுக்கப்புறம் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு பாலி இந்த பாயிண்ட்ல பயங்கரமா கத்துவான். இதுக்கப்புறம் இங்க இருக்க CP9 சேர்ந்தவன் மத்த CP9 மெம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணி ஐஸ்பர்க் அவசரப்பட்டு கொன்றாதீங்க, எல்லாரும் சீக்கிரம் பெட்ரூம்க்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம்பா. விப் வச்சிருக்க லேடி ஒரு முக்கியமான அழைப்பு வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த சண்டை வேணா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்பா. லூலு என்ன ஓடி போறியான்பா. அவ அப்பெல்லாம் இல்லைன்ட்டு லூலு அடிச்சு காலி பண்ணிட்டு விஷயங்களை சீக்கிரம் முடிஞ்சிட்டு கிளம்புறதா சொன்னான்டான்ட்டு கிளம்பி இருப்பா. கூட்டத்துல எல்லாரும் அவன் பறந்து போயிட்டான்பாங்க. பாலி லூஃபி கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பான். லூஃபி இரும்பிட்டு இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்பா. பாலி, எதுக்காக ஸ்ட்ராஹெட் இங்க முதல்ல வந்த? அப்புறம் அவன் விஷயத்துல தப்பான அசம்ஷன் வச்சதுக்கு எங்களை மன்னிச்சுக்க. கல்பிரிட்ஸ் வேற சிலருன்பா. லூஃபி, நாங்க பைரட்ஸ் தானே, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அதெல்லாம் தாண்டி இந்த வியர்டா மாஸ்க் போட்டு வந்த ஆட்கள்ல ஒருத்தி என் குரூவை சேர்ந்தவ. அதான் அவளை திருப்பி கூட்டிட்டு போலான்னு வந்தன்பா. பாலி, நீக்கோ ராபினை பத்தியா சொல்றேன்னு கேட்பான். லூஃபி சைலண்டாவே இருக்கதை பார்த்துட்டு அவங்களோட சண்டை போடுற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கான்னு கேட்பான். லூஃபி, ஆமான்பா. பாலி, அப்ப அவங்கள போட்டு பொழக்க போறேன்பா. லூஃபி, கண்டிப்பான்பா. பாலி, அப்ப நானும் அவங்க கூட கலந்துக்கிறேன், சேர்ந்தே சண்டை போடலாம், போட்டு பொழக்கலான்பா. லூஃபி, நிஜமாவான்பா. பாலி, இவனுக்கு என்ன அடிச்சு போட்டு போய் ஐஸ்பர்க கொள்ளுவானுங்களா? அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பனா? முதல்ல இந்த ஸ்ட்ரேஞ்ச் இடம் பைத்தியக்காரனுங்க யார் அவரை கொள்ள? இந்த அண்டர் கவர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிங்க எல்லாம் மண்ணோட மண்ணாகட்டும்பா. லூஃபி இதெல்லாம் பார்க்கும்போது பாலி, அவர் என்னோட டீச்சர், அவர் என்னோட பாஸ். நான் ஷிப்ரைட் ஆகிற விஷயத்துல அவரு தான் அதிக பங்களிப்பு கொடுத்தது. அவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை எதுக்குங்கும் போது லூஃபி உனக்கும் காயப்பட்டிருக்குன்பா. பாலி, எனக்கு அவங்களோட சண்டை போடுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஐஸ்பர்க காப்பாத்தினா மட்டும் போதும்ட்டு அவனை கட்டி போட்டிருக்க விஷயத்துல இருந்து வெளியே வரலான்ட்டு ரொம்ப ரேஜோட கத்துவான். நான் என்கிட்ட இருக்க முழு சக்தியை பயன்படுத்தி அவங்களோட சண்டை போட போறேன்ட்டு இதை என் மேல இருந்து எடுங்கடான்னு கத்துவான். லூஃபி அதே தான், இதை வந்து எடுங்கடான்ட்டு கத்துவான். இந்த இடத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திப்பானுங்க. கீழே பார்த்தா எல்லாம் அடிபட்டு கிடப்பானுங்க. CP9 மெம்பர்ஸ் மொத்தமா பெட்ரூம்ல கேதர் ஆயிருப்பாங்களையா. ஐஸ்பர்க், வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லைன்பா. இந்த இடத்துல லூச்சி மேல இருந்த புறா மாட்டுத்தலை இருக்கவன் மேல வந்து உட்காரும். இதை பார்த்தா ஐஸ்பர்க் ஷாக் ஆயிருப்பாரு. லூச்சி, மரணம் தப்ப என்ன நீ சொல்ல விரும்புற? நான் இப்ப உங்ககிட்ட ஒன்னு பிராங்கா சொல்லிட்டா, நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீன்பா. பார்த்தா அந்த பக்கம் லூச்சி மாதிரி இருக்க ஒருத்தன் கொல்லப்பட்டிருப்பான். ஐஸ்பர்க் லூச்சியான்னு கத்துவான். காக்குவோட வாய்ஸ் கேட்க இதுவும் தப்பு தானே. பார்த்தா அந்த பக்கம் இருக்கதும் காக்கு போல இருக்க இன்னொருத்தன். மூக்கு மாதிரி ஒன்னு செலவு டைப் வச்சு ஒட்ட வச்சிருக்கலாம் பார்க்க முடியும். காக்கு கவர்மெண்ட் நல்ல விதமா கேட்கும் போதே கொடுத்துருக்க வேண்டியதானன்பா. ஐஸ்பர்க்கு இது இன்னொரு ஷாக்கா இருக்கும். அப்புறம் ஒரு லேடியை பத்தி சொல்லியிருப்பேன் இல்லையா, அது கலிஃபாவா இருக்கும். நான் உங்களை காயப்படுத்தாம அந்த டவுனை விட்டு போலான்னு பார்த்தன்பா. ஐஸ்பர்க் கலிஃபாவான்ட்டு ஷாக் ஆவாரு. ப்ளூனோ, உனக்கும் உன்னோட எஜமானரோட பிடிவாத குணம் இருக்கும் போல என்பா. ஐஸ்பர்க் பார்ல இருந்து ப்ளூனோவான்ட்டு ஷாக் ஆயிட்டு, நீங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறீங்களான்பா. லூச்சி, அண்டர் கவர்ல வந்து வேலை செய்யறதுதான் எங்களுக்கு வேலையாச்சே. இருந்தாலும் உங்களோட விவேகம் என் வாயில வார்த்தை வராத அளவுக்கு தடுக்குது. ஐஸ்பர்க் கிட்ட சீக்கிரமா நாங்க உன்னை காயப்படுத்துறதுக்கு முன்னாலேயே இதை சொல்லிரு. இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் ப்ளூட்டனோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிருன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது.
இருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா இத்தனை நாள் அண்டர் கவர்ல இருந்தவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற விஷயத்துல ஆடியன்ஸா உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு போங்க. அப்புறம் கடைசியா சீக்ரெட் பாண்ட் ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கிங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.